ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த ஜுடிஷியரி, அதாவது நீதித்துறைனா என்ன, நம்ம இந்தியாவில் அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், இந்த லெசன் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இந்த நீதித்துறை அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு, அதோட படிநிலைகள் எப்படி, அது எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க, அது எப்படி இருக்குது. இப்போது சுப்ரீம் கோர்ட்னா என்ன, ஹை கோர்ட்னா என்ன, சபார்டினேட் கோர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட நீதித்துறை எப்படி இண்டிபெண்ட்டாக இருக்குது. இப்போது அதுக்கப்புறம் சிவில் லானா என்ன, கிரிமினல் லானா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே ஒரு கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. The excellence of the judiciary is a measure of the excellence of the government. ஒரு நீதித்துறை ஒரு கண்ட்ரியில் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த நாட்டோட கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் முடிவு பண்ண முடியும். இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா, the judicial system of the country needs to be efficient in order to ensure the proper justice to all. India has a single, unified and integrated judicial system. Integrated judiciary plays an important role as an organ of government. It administers justice, settles disputes, interprets law, protects fundamental right and acts as a guardian of the constitution. அதாவது இந்த ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது ஒரு ஜுடிஷியல் சிஸ்டத்தோட ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ப்ராப்பரான ஜஸ்டிஸை இந்தியா ஃபுல்லாக எல்லாத்துக்குமே கொடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ இதில் இருக்கக்கூடிய ஜட்ஜு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டிஸ்பியூட்ஸு, இந்த பிரிவினை எல்லாத்தையும் செட்டில் பண்ணி விடுவாங்க. இன்டர்பெட்ஸ் லாவுகள் வழங்குறது அண்ட் ப்ரொடக்ட்ஸ் மனுஷங்களோட ஒரு மனிதனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாத்தையும் பாதுகாக்கிறது. இது எல்லாமே ஒரு நீதித்துறையோட வேலைன்னு சொல்கிறாங்க. அடுத்து லா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் a system of rules imposed to the government or the institution to govern the people. மக்களை ஆட்சி செய்கிறதுக்காக ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. அந்த சட்டத்தையும் திட்டத்தையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஜுடிஷியரி, இந்த நீதித்துறை என்ன இருக்கு, இது அந்த சட்டத்தின் பேரில் நம்ம எல்லாத்துக்கும் ஜஸ்டிஸ் கொடுக்குறோம், நீதி வழங்குகிறோம். அப்படிங்கிறப்ப நம்ம ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லுவோம். எவால்யூஷன் ஆஃப் இந்தியன் ஜுடிஷியரி. இப்போ இந்தியன் ஜுடிஷியரி எப்படி வளர்ந்து வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஜுடிஷியரி டியூரிங் த ஏன்ஷியன்ட் பீரியட். கீழே பாருங்கள், எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் ஜுடிஷியரி கீழே இருக்க ஜுடிஷியரி டியூரிங் த ஏன்ஷியன்ட் பீரியட். அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ராஜா இருப்பாங்க. அந்த நாட்டோட ராஜா தான் அந்த கிங்டத்தோட ஒரு ஃபவுண்டன் ஹெட் ஆஃப் த ஜஸ்டிஸ், நீதி வழங்கறதுக்கான ஒரு மிகப்பெரிய பவர் வச்சுருக்கிறது அந்த ராஜா தான் வச்சுருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இப்போ அங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் த கிங்ஸ் கோர்ஸ் டிஸ்பென்ஸ்டு ஜஸ்டிஸ் அக்கார்டிங் டு த தர்மா. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களாம் தர்மா அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஸ் ஒரு வேர்டை வச்சு அவங்க நீதி வழங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லலாம். இதில் தர்மா அப்படிங்கிறது என்ன பார்த்திங்கன்னா, ஒரு மனுஷனோட ரைட்ஸும் அவங்களோட கடமைகளும் வச்சு அவங்க நீதி வழங்குவாங்க. இதில் பார்த்திங்கன்னா செட் ஆஃப் ஒரு ரூல்ஸ் இருக்கும். இது நம்ம ஒரு தனி மனிதனோட விருப்பம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அந்த சமூகத்தோட ஒரு லாஸ், சமூகம் மூலிமா ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தர்மா சொல்லும். அடுத்து ஸ்மெரிட்டஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்னும் ஏன்ஷியன் இந்தியாவில் பார்த்துட்டிங்கன்னா, ஸ்மெரிட்ஸ் define the social duties of the individual. ஒரு தனி மனிதனோட வேலைகள் என்ன, கடமைகள் என்ன அப்படிங்கிறது இந்த ஸ்மெரிட்டஸ் சொல்லும். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, யாஜ்னவால்கயா ஸ்மிருதி எக்ஸெட்ரா, இந்த மாதிரி நிறைய கடமைகள் தனி மனிதனுக்கு இருந்ததுன்னு சொல்லி ஏன்ஷியன்ட் இந்தியாவில் சொல்கிறாங்க. த ரிபப்ளிக்ஸ் ஆஃப் கானா, அதாவது கானாவில் இருந்த மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தனியாக ஒரு சிஸ்டம் ஆஃப் லாஸை உருவாக்குனாங்க. இதை எங்கே வச்சாங்க அப்படின்னா, குலிக்கா கோர்ட்டில் வச்சாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 8 குலிக்காஸ் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிரிமினல் கேஸ் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஜஸ்டிஸ் கொடுப்பாங்க. அப்பீல் ப்ரொசீட் ஃப்ரம் குலா கோர்ட்ஸ் டு கனா கோர்ட்ஸ். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் இந்த குலா கோர்ட்ஸ் கனா கோர்ட்ஸுக்கு முறையீடு பண்ண ஆரம்பித்தாங்க. அப்பீல் அப்படின்னா முறையீடு பண்ணுறது. ஜுடிஷியரி டியூரிங் த மெடிவல் பீரியட். மெடிவல் பீரியடில் இந்த நீதித்துறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த துக்ளக் பீரியடில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கோடு வச்சுருந்தாங்க, இப்படி தான் வந்து நீதி வழங்கணும் அப்படி. அந்த கோடு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபிக்யுதா இ ஃபெரோசி ஷாஹி அப்படின்னு சொல்லி அந்த கோடை சொல்லுவாங்க. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா டீட்டெயில்ஸ் இருக்கும், அந்த லா அப்படி அதோட ப்ரொசீஜர் என்ன, அதில் என்னென்ன விஷயம்லாம் இருக்குது அப்படிங்கிறது அந்த டீட்டெயிலை ஃபுல்லாக அதில் இருக்கும். இது வந்து அரேபிக்கில் எழுதியிருப்பாங்க. அண்ட் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன்டு டிரான்ஸ்லேட், அதுக்கப்புறம் அதை வந்து பெர்ஷியனில் மாற்றிட்டாங்க. இது வந்து அவுரங்கசீப்போட காலகட்டம் வரைக்குமே இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா என்ன, அவுரங்கசீப்புக்கு அப்புறம் இது எப்படி ரீப்ளேஸ் பண்ணாங்க, அவங்களோட அந்த இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாட்வா ஐ அல்லம் கிரிரி அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றிட்டாங்க. எப்போனா 1670 அதை மாற்றிருக்காங்க. ஜுடிஷியரி டியூரிங் த மாடர்ன் பீரியடில் இது எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா the Indian judicial system and laws we have today was formed by the British during the colonial rule in the India. The beginning of Indian confined common law is traced back to 1727 when the Mayor's Court in Madras, Bombay and Calcutta were established by the English East India Company. அதாவது இப்போ இருக்கக்கூடிய நம்ம ரெகுலேஷனில் இருக்கக்கூடிய இந்த ஜுடிஷியல் சிஸ்டம் பார்த்திங்கன்னா யார் கொண்டு வந்தது அப்படின்னா பிரிட்டிஷ் கொண்டு வந்தது. இதை நிறைய பேர் கொண்டு வந்திருப்பாங்க. எப்படி பார்த்திங்கன்னா இப்போ வந்து மேயர்ஸ் கோர்ட்டை வந்து மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டாவில் எல்லாத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லி அறிவிச்சாங்க. லேட்டர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த சுப்ரீம் கோர்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனியாக எல்லாத்தையும் வந்து ஹை கோர்ட்ஸாக மாற்றிட்டு ஒன்று மட்டும் சுப்ரீம் கோர்ட்டை வச்சிடுறாங்க. இப்போ வாரன் ஹாஸ்டிங் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்போ கீழே பாருங்கள், வாரன் ஹாஸ்டிங் எஸ்டாப்ளிஷ்டு மொஃபுசில் திவானி அடால்ட் டு ரிசால்வ் த சிவில் டிஸ்பியூட்ஸ். அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த சிவில் பிரச்சனைக்கெல்லாம் வந்து மொஃபுசில் திவானி அடால்ட்டை வந்து கொண்டு வர்றாரு. அதாவது கோர்ட், அடால்ட்டுங்கிறது கோர்ட், அண்ட் மொஃபுசில் ஃபுசாடரி அடால்ட் வந்து கிரிமினல் கோர்ட்டுக்காக கொண்டு வராரு. இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 2 கோர்ட்லேயுமே வந்து நம்ம வந்து முறையீடு பண்ணலாம். அதுக்கப்புறம் இவங்க இங்கெல்லாம் முடிச்சு அடுத்து எங்கே போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் திவானி அடால்ட் வந்து சிவிலுக்காகவும் சர்தார் நிசாமட் அடால்ட் வந்து கிரிமினலுக்காகவும் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறமா வந்து லார்ட் கார்ன் வாலிஸ் அப்படி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த சிவில் அண்ட் கிரிமினல் இவங்க கொண்டு வந்து எல்லாம் ரீஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுசாடி கோர்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து அபாலிஷ் பண்ணிவிட்டு சர்க்கியூட் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்துடுறாரு. எங்கன்னா கல்கட்டா, டாக்கா, முர்ஷிதாபாத், பாட்னா எல்லா பக்கம் கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறமா வந்து வில்லியம் பென்டிக் என்ன பண்ணுறாருன்னா இந்த சர்க்கியூட் கோர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துடுறாரு. அதுக்கப்புறமா சர்தார் திவானி அடால்ட் அண்ட் சர்தார் நிசாமட் அடால்ட்டை மட்டும் அலகாபாத்தில் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவிலே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஓல்டஸ்ட் ஹை கோர்ட்னு பார்த்திங்கன்னா கல்கட்டா ஹை கோர்ட் தான். 1862 அது உருவாக்கப்பட்டது. அடுத்து அலகாபாத் ஹை கோர்ட் தான் வந்து மிகப்பெரிய கோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்தியன் லாஸ் படி இது எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா சிவில் ப்ரொசீஜர் கோட் பார்த்திங்கன்னா 1859 அண்ட் இந்தியன் பீனல் கோட் பார்த்திங்கன்னா 1860. அந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் பார்த்திங்கன்னா 1861 வாஸ் ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்து ஒரு ஃபெடரல் கோர்ட்டை வந்து உருவாக்குறாங்க. ஜுடிஷியரி அண்ட் கான்ஸ்டியூஷன். இப்போது இந்த நீதித்துறை அதுக்கப்புறம் இந்த குடியரசு இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்தியா ஃப்ரேம் இஸ் ஓன் கான்ஸ்டியூஷன். இந்தியா வந்து அதோட சட்டத்திட்டங்களை அதாவே வந்து ஃப்ரேம் பண்ணிக்கிட்டாங்க. Among us the noble aims and objectives of the Constitution, the founding fathers accord the highest place to justice. During the British period, Indian had neither law nor courts of their own, and both the law and courts has been designed for the colonial power. The Constituent Assembly members therefore try to ensure the independence of the courts with full power of the judicial review. இப்போது நம்ம இந்தியாவுக்கு பார்த்துட்டிங்கன்னா நிறைய among the noble aims and objectives of the constitution, the founding father accorded the highest place of justice. ஒரு முக்கியமான நோக்கமே மக்களுக்கு வந்து நீதி வழங்கணும் அதுங்கிறத ஒரு முக்கியமான எய்மாக வச்சு தான் இந்த கான்ஸ்டியூஷனை அவங்க எழுதியிருக்காங்க. டியூரிங் த பிரிட்டிஷ் பீரியடில் பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு கோர்ட்ஸும் கிடையாது, எந்த ஒரு லா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவங்களோட கொலோனியல் பவருக்காக சில லாஸ் அண்ட் கோர்ட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. The Constitution Assembly members therefore try to இப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் மெம்பர்ஸாக இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஃபுல்லாக வந்து என்ன பண்ணாங்கன்னா நமக்கு வந்து ஒரு
கோர்ட்டுக்கு வந்து ஃபுல் பவர் கொடுக்கணும், அவங்களுக்கு எந்த ஒரு டிபெண்ட்டும் இருக்கக்கூடாது, இண்டிபெண்ட்டாக வந்து அவங்க ஜஸ்டிஸ் வழங்கணும் அப்படிங்கிறத ஒரு மெயின் எய்மாக வச்சுருந்தாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ்னு சொல்லிட்டு உருவாக்குறாங்க. 1966 ஆர் ஃப்ரேம்ட் அண்டர் த ஆர்டிகல் 145 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டு ரெகுலேட் சுப்ரீம் கோர்ட்டில் எப்படி நடந்துக்கணும், அங்கே என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 145 1966 அவங்க உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா The highest court of the land was established part 5 under chapter 4 titled the Union Judiciary and part 6 the state under chapter 6 titled subordinate courts அதில் அண்ட் கோர்ட்ஸ் எல்லாத்தையும் ஹை கோர்ட்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்க. ஆர்டிகல் 124 to 147 of the Constitution of India lay down the composition and jurisdiction of the Supreme Court of India. Supreme Court of India இருக்கு இல்லையா, அங்கே அதோட நீதி எப்படி வராங்க, ப்ராசஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த 124 to 147 வரைக்கும் அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அடுத்து இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள். The first political philosopher who propounded the idea of the independent judiciary was Montesquieu, the famous French philosopher. இந்த philosopher இருக்கார்ல, இவர் பேர் வந்து Montesquieu அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபர். இவர் தான் வந்து ஒரு நீதித்துறை அப்படிங்கிறது எதையும் சார்ந்து இருக்கக்கூடாது, ஒரு இண்டிபெண்ட் ஜுடிஷியல் சிஸ்டமாக இருக்கணும் அப்படிங்கிறத ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இவர் வந்து இந்தியன் ஒரு கவர்மெண்ட் எப்படின்னா ஒரு 3 பிரான்ச்சஸில் பிரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறார். லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. நம்ம இந்தியாவிலையும் இந்த மாதிரி தான் நம்ம கவர்மெண்ட் வந்து பிரிஞ்சிருக்கு, 3 பிரிஞ்சிருக்கு. இப்போ ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் கோர்ட்ஸ் இன் இந்தியா, இந்தியன் கோர்ட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சபார்டினேட் கோர்ட் இருக்கும். சபார்டினேட் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. சபார்டினேட் கோர்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சிவில் அண்ட் கிரிமினல் எல்லாத்தையும் வந்து சும்மா இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கு ஒரு சின்ன தீர்ப்பு கொடுத்துருவாங்க. அடுத்து அங்கேயும் நம்ம கொடுத்த தீர்ப்பு வந்து நியாயமாக இல்லைங்கிறப்ப நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போடலாம். அவங்க வந்து சபார்டினேட் கோர்ட்டில் கொடுத்த தீர்ப்பு வந்து பார்த்துட்டு அவங்க ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. அப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயும் இல்லைன்னா நம்ம ஹை கோர்ட் போகலாம். அங்கே பார்த்திங்கன்னா கீழெல்லாம் என்னென்ன எப்படி அப்பீல் பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. அதுக்கப்புறமா அதுக்குன்னு ஒரு சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி அவங்க அந்த கேஸை டீல் பண்ணுவாங்க. இப்போ இந்த 3 கோர்ட்லேயும் முடியல அப்படிங்கிறப்ப நம்ம சுப்ரீம் கோர்ட் போகலாம். அவங்களுக்கு என்னென்ன பவர்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த எல்லா கோர்ட்ஸோட எல்லா முடிவுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களும் தனியாக ஒரு முடிவு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டோட ஜட்ஜே மாற்றுற அளவுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கும். கேன் மூவ் கேசஸ் ஃப்ரம் இப்போ இவங்க வந்து இந்த கோர்ட்லன்னு பார்க்க முடியல அப்படிங்கிறப்ப அவங்க ஹைகோர்ட் வேறு ஹைகோர்ட்ஸ்க்கு அவங்களே மாற்றி விட்டுருவாங்க. ஒன் ஹைகோர்ட் வந்து இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய பவர் இந்த சுப்ரீம் கோர்ட்ஸுக்கு இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் என்னென்னா சும்மா சின்ன டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், மாவட்ட நீதிமன்றங்கள்னு சொல்லலாம். அது வந்து இந்த சிவில் கேஸ் அதுக்கப்புறம் இந்த கிரிமினல் கேஸ் எல்லாத்தையும் வந்து கேட்டு அவங்களுக்கு சின்ன நியாயம் ஜஸ்டிஸ் கொடுத்துருவாங்க. செஷன் கோர்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த கிரிமினல் கோர்ட்டுக்கு ஆனால் செஷன் கோர்ட்ஸ் அப்பப்போ தான் நடக்கும். பஞ்சாயத்து கோர்ட் பார்த்திங்கன்னா அந்த பஞ்சாயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கு சிவில் அண்ட் கிரிமினல் கேசஸ்க்கெல்லாம் வந்து நீதி கொடுப்பாங்க. ரெவென்யூ கோர்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த டேக்ஸுக்காக இருக்கும். லோக் அடால்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ரொவைட் சீக்கிரமான ஒரு நீதி ரொம்ப நாள் வந்து ஒரு கேஸ் போயிட்டுருக்கு, நம்ம வந்து அதுக்கு சீக்கிரமாக நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லோக் அடால்ட்லாம் கொண்டு வராங்க. அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் ட்ராக்கும் ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு கேஸ் ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான கோர்ட்ஸுக்கு போனோம்னா நமக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஜஸ்டிஸ் கிடைச்சிரும். டெலிலா இனிஷியேட்டிவ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நீதித்துறையும் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெண்டும் சேர்ந்து மக்களுக்கு வந்து லீகல் அட்வைஸை வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக கொடுப்பாங்க. இதுதான் வந்து இந்த டெலிலா இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஃபேமிலி கோர்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து டிஸ்பியூட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுல டைவர்ஸு, சைல்டு கஸ்டடி, அடாப்ஷன் இது எல்லாமே வந்து இந்த ஃபேமிலி கோர்ட்ஸில் அவங்க டீல் பண்ணுறாங்க. மொபைல் கோர்ட்ஸ் பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து அவங்களோட டோர் ஸ்டெப்லேயே வந்து ஜஸ்டிஸ் வழங்குறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த மொபைல் கோர்ட்ஸ். கோர்ட்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே கோர்ட்ஸாக மாறிடுச்சு. எப்படின்னா அடுத்த ஹியரிங் எப்போ வரும், அதுக்கப்புறம் இதோட இப்போ என் கேஸ் வந்து இப்போ வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நேராகவே தெரிஞ்சுக்கலாம், கம்ப்யூட்டர் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நல்சா அப்படிங்கிறது நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஹாஸ் பின் கான்ஸ்டியூட்டட் அண்டர் த லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987 டு ப்ரொவைட் ஃப்ரீ லீகல். அது இந்த நல்சா அப்படிங்கிறது ஃப்ரீ லீகல் அட்வைஸ் கொடுக்கறதுக்காகவே கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அடுத்து ரோல் ஆஃப் ஜுடிஷியரி, ஒரு நீதித்துறையோட வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து 4 பிரிக்கிறாங்க. டிஸ்பியூட் அதாவது பிரிவினை ஏற்பட்டுச்சு அதை சரி பண்ணுறதுக்காகவும்,
நீதி பார்வையில் பார்க்குறக்கு நான் அப்ஹோல்டிங் த லா அண்ட் என்ஃபோர்ஸிங் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பேசிக்கான ஒரு இண்டிவிஜுவலுக்கு வழங்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்காகவும் இதெல்லாம் இருக்குது. டிஸ்பியூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஸ் அண்ட் கவர்மெண்ட்டுக்கு நடுவில் இல்லைன்னா ஒரு சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் நடுவில் பிரச்சனை, இது எல்லாத்தையுமே வந்து இவங்க பார்ப்பாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா declare the law unconstitutional if it believes a law passed by the parliament is violating. இப்போ வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் பில் பாஸ் பண்ணுறாங்க, ஆனால் அது வந்துட்டு மக்களுக்கு வந்து பிரச்சனை தான் கொடுக்கும். அப்படிங்கிறப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து அதை வந்து தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரி சிட்டிசன்ஸ் வந்து அடுத்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குடிமகனாக இருந்தாலும் நம்ம சுப்ரீம் கோர்ட்டை போய் நாடலாம். நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் பாதிக்கப்படுதுங்கிறப்போ நம்ம அங்கே போய் அவங்கள பார்க்கலாம். இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நியூ டெல்லியில் இருக்குது. அது இந்தியாவிலே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கோர்ட் தான் சுப்ரீம் கோர்ட் இருக்குது. அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா த சுப்ரீம் கோர்ட் இஸ் அ கார்டியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இந்த சட்ட அதிகாரத்தை எல்லாத்தையுமே வந்து ஒரு கார்டியன் பாதுகாக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் தான். ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஜஸ்டிஃபிகேஷன், அதாவது கரெக்ட் ஒரு சட்ட அதிகாரம் அதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா the Supreme Court can hear the dispute for the first time in their court only. It is mainly concerned disputes between the union இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன 2 பர்சன்ஸ் நடுவில் பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. 2 கவர்மெண்ட்டுக்கு நடுவில் ஒரு ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை அப்படிங்கிறப்போ அது எல்லாத்தையுமே வந்து இவங்க சட்டத்தை இவங்களுக்கு கூடிய லாஸை வச்சு இவங்க தீர்த்து வைப்பாங்க. அப்பீல் அண்ட் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேன் ஹியர் யாரெல்லாம் போய் இங்கே முறையீடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகைன்ஸ்ட் டிசிஷன்ஸ் மேடு பை. இப்போ ஹைகோர்ட்டில் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, ஆனால் அது வந்துட்டு ஒரு சரியான தீர்ப்பாக இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம இங்கே போய் நம்ம அதை அப்பீல் பண்ணலாம். அட்வைசரி ஜஸ்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் வந்து ஒரு முடிவு எடுக்கிறார் அப்படிங்கிறப்ப அவருக்கு வந்து ஒப்பீனியன்ஸ் கொடுக்கறதுக்காகவும் இந்த சுப்ரீம் கோர்ட் இருக்கும். ரிட்ஸ் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா writs are issued by the Supreme Court under the Article 32 and by the High Courts under the Article 226 of the Constitution of India. ரைட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நீதி பேரணை, அதாவது தீர்ப்பு எழுதுவாங்கள்ல அது. கோர்ட் ஆஃப் ரெக்கார்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு அங்கே நடந்த எல்லா வழக்குகளோட வழக்கு எப்படி நடந்துச்சு அது எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்பெஷல் பவர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா லோக்கல் கீழே இருக்கக்கூடிய லோவர் கோர்ட் எல்லாத்தையுமே வந்து இவங்க சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஹைகோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஹைகோர்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு மிகப்பெரிய கோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹைகோர்ட்டு. ஆனால் சில இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு ஹைகோர்ட் தான் இருக்கும் இந்த எல்லா ஸ்டேட்டுக்குமே சேர்த்து. இண்டிபெண்ட் அண்ட் இம்பார்ஷியல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜுடிஷியரி. இப்போ நம்ம ஜுடிஷியரி வந்து எப்படி இண்டிபெண்ட் அண்ட் இம்பார்ஷியலாக ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இருக்காங்களே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து இண்டிபெண்ட் அண்ட் இம்பார்ஷியலாக இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு தான் இந்த கான்ஸ்டியூஷனே உருவாக்கியிருக்காங்க. ஒரு நீதித்துறை வந்து இண்டிபெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு நேர்மையான ஒரு நீதியை வழங்க முடியும். இல்லை ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு தான் நீங்கள் நீதி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம யாருக்குமே வந்து ஒரு ஃபேரான ஜஸ்டிஸை கொடுக்க முடியாது. ஸோ ஒரு டெமோக்ராட்டிக் ஒரு கண்ட்ரியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஜுடிஷியல் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட்டாக இருக்கணும். இந்த கன்சர்ன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வாஸ் ரெஸ்பாண்டட் பை த டாக்டர் B.R. அம்பேத்கர் இந்த ஃபாலோயிங் வேர்ட்ஸ். இப்போ இது B.R. அம்பேத்கர் எப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there can be no difference of opinion in the house that our judiciary must be both independent of the executive and also make competent in it. And the question is how these two objects can be secured. இப்போ இதோட கொஸ்டின் என்ன அப்படின்னா ஜுடிஷியரி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இது ரெண்டுத்தையும் வந்து இண்டிபெண்ட்டாக இருந்தால் தான் ஒரு நாடு முன்னேற முடியும். உனக்கு இது எப்படி செக்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. An effective judiciary should be the independent as well as accountable. The independence of the judiciary is independence of the excellence of the function by the judge in the unbiased manner that is free from the external influence. எந்த ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் ஒரு ஜட்ஜினால ஜஸ்டிஸ் வழங்க முடியும் அப்படிங்கிறது தான் இண்டிபெண்ட் ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போது லிகேஷன் ப்ராசஸ் ஒரு வழக்கு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து சிவில் லா, இன்னும் வந்து கிரிமினல் லா. சிவில்லாம் பார்த்திங்கன்னா மணி இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி ஏதோ ஒரு டிஸ்பியூட்னா அதெல்லாம் நம்ம சிவில்லான்னு சொல்லுவோம். கிரிமினல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செயல் வந்து தப்பாக நம்மளோட சட்டத்திட்டங்களுக்கு மாறாக இருக்குங்கிறது நம்ம கிரிமினல் லாவில் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அது தெஃப்ட், மர்டரு. இது நம்ம ஊரில் சிவில் பார்த்துட்டிங்கன்னா லேண்டு, ரெண்ட்டு, மேரேஜ் டிஸ்பியூட் சொல்லலாம்.
A petition has to be filed before the relevant court by the affected parties. ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பெட்டிஷன் கொடுப்பாங்க. கிரிமினல் லாவில் வந்து ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறமா கோர்ட்டில் அனுப்புவாங்க. சிவில் லாவில் பார்த்துட்டிங்கன்னா சின்ன சின்ன சென்டென்சஸ் தான் வரும். அதே கிரிமினல் லா பார்த்துட்டிங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, ஒன்றும் ஜெயிலுக்கு போவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிகேஷன் PIL அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா இட்ஸ் a litigation filed in the court of law for the protection of public interest. The Supreme Court introduced this system which allows a person to approach a court with his case. Violation of basic human rights, religious rights, population, road safety. It could be done by written letter. அப்போ இவங்க இப்போ எல்லாமே வந்து ஒரு அட்வொகேட் வச்சு தான் நம்ம போகணுமா அப்படிலாம் கிடையாது. இது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிகேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்தது. இப்போ வந்து ரோட் சேஃப்டி, ரோடெலாம் சேஃப்டியாகவே இல்லை, எல்லா குண்டும் குழியுமா இருக்குது, டிராஃபிக் சிக்னல் சொல்லுமா இல்லை, டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது, பொல்யூஷன் அதிகமாக இருக்குது, ரிலீஜியஸ் ப்ராப்ளம், இதெல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கன்னா நம்ம ஒரு லெட்டராக எழுதி நம்ம அங்கே வந்து நேராகவே போய் அவங்க வழக்கு கொடுக்கலாம். இப்போ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி பிளேஸ் அ க்ரூயல் ரோல் இன் டெமோக்ராட்டிக் ஸ்டேட். ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டாக இருக்கணும், டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இருக்கணும் அப்படிங்கிறது ஜுடிஷியர் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை என்ஷூர் பண்ண முடியும். ஜுடிஷியரி இஸ் அ கஸ்டடியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இந்த அரசியல் அமைப்பை வந்து பாதுகாக்கிறதே யாருன்னா இந்த ஜுடிஷியர் தான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் பாதுகாக்கிறது இதுதான். இது இந்த ஜுடிஷியல் சிஸ்டம், நீதித்துறை. India, the largest respected democracy of the world, possesses a well-structured and independent judicial system. இப்போ நம்ம ஊரில் இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ரெப்ரஸன்டேட்டிவ் கண்ட்ரியாக இருக்கிறதுனால நம்ம ஊரில் ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டு ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரீகேப் பார்த்துட்டிங்கன்னா சர்தார் திவானி அண்ட் சர்தார் நிசாமன் அடால்ட் வந்து அலகாபாத்தில் கொண்டு வந்திருக்காங்க. எப்போனா மாடர்ன் ஜுடிஷியல் சிஸ்டம் கொண்டு வரப்போ கோர்ட்ஸ் ப்ராஜெக்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் லோக் அடால்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீடி ஜஸ்டிஸ் கொடுக்கறதுக்காக அக்கார்டிங் டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட் இஸ் அ கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அரசியல் அமைப்பை பாதுகாக்கிறதே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.